வணக்கம் என் அன்பான சிவசக்தி நேயர்களை. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மண்டுக்கொட்டாய் கிராமம் அருகில் இருக்கும் ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடத்தை தான் நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம். இந்த கதையரை நான் கேட்டுட்டு பயந்துட்டு இருந்தனால என்னோட அம்பாள் அந்த இடத்தை விட்டு நான் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அதனால் நான் என்னோடய அம்பாள் நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்ட பச்சையம்மன் சிலையை அந்த இடத்துலேருந்து எடுத்து நான் இப்போ ஸ்கூட்டி வச்சுருந்தேன். தூக்கி வச்ச உடனே அந்த வண்டி பஞ்சர் ஆகிட்டு. ஆனால் நான் நினச்ச அம்பாளுக்கு போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே எடுத்து அங்கே வச்சு அந்த ஒரு இரவு இருந்தேன் எங்கள் வீட்லேயே சாமி சிலையை வச்சு. அம்பாலும் சரி நான் அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னனால நான் எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய மென்ஸ்வேரில் பிரதிஷ்டை பண்ண இந்த பிரத்யங்கரா தேவி நான் மென்ஸ்வேரில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு நான் பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே நானும் தங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பாட்டி மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க. நான் காலையில் ஆனால் நைட் மட்டும் அங்கே தங்கிப்பேன் சாமிக்கிட்ட. மார்னிங் ஆனால் நான் அங்கே என் பாட்டிக்கிட்ட போயிடுவேன். அது மாதிரி தான் அந்த சிலை எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடத்தினாங்க. அடுத்து நாம் வராகி தேவியை பார்க்கலாம். இந்த வராகி தேவி சிற்பமும் ஒரு அதிசயம்தான். இந்த சிலையை செதுக்கிற இந்த சிற்பி வச்சுருந்துட்டு அந்த சிலை ஆர்டர் தந்தால் இல்லை எனக்கு இந்த சிலை பிடிக்கல, இந்த வராகி அம்மன் முகம் நேராக இருக்கிறோம் கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிலையை வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வேறு சிலை எடுக்க போனப்போ இந்த சிலையும் அதே மாதிரி தான். நான் மகாலட்சுமி சொன்ன மாதிரியே வராகி தேவி இந்த சிலையில் காட்சி தர மாதிரி காட்சி தந்தாங்க. ஸோ நான் எடுத்துக்கினேன். ஏன்னா ஒரு கல்லை தூக்கி வச்சாலும் ஒரு அம்பாள் தான். ஒரு சின்ன பசங்க நாம் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பெரிய ஐயருங்களை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஓமம் நடத்தி தான் அந்த அம்பாள் வருவான்னு இல்லை. நம்ம ஒரு கல்லை தூக்கி ஒரு சிறிய ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு நம்ம கும்பிட்டு அந்த அம்பாளை கூப்பிட்டா கூட அந்த அம்பாள் வருவா. ஒரு உண்மையான பக்திக்கு இணங்கக்கூடியவ தான் அந்த தாய் பரமேஸ்வரி. அடுத்து இந்த சிலையும் ஒரு அற்புதம் தான். எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கும். ஒரு ஆற்றுல ஒரு சிலை இருக்கிற மாதிரி அந்த சிலையை ஊராளுங்க கோவில் கட்டி பூஜை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நம்ம ஊர்க்காரங்களை பற்றி தானே தெரியும். ஊரில் இருந்தால் ஒரு விஷயம் நடந்தால் ஐயருங்களை கூப்பிட்டுட்டு வர்றதோ இல்லை யாருங்களோ மந்திரவாதிகளை கூப்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு பரிகாரம் கேட்குறப்ப அந்த ஆளுங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த அம்பாள் ருக்ரமாக இருக்காமா. இது என்ன ருக்ரமாக இருக்குது, அம்பாள் அவ்வளோ சாந்த முகம். என்ன ஒன்று இடுப்பில் கத்தியும் கைடையும் வால் வச்சுருக்காங்க. அதனால இவங்க ருக்ர ரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்பாலை போய் ஆற்றுல விட சொல்லியிருக்காங்க. ஊட்டமலை தாண்டி அஞ்சட்டி போகிற வழியில் இந்த அம்பாலை விட்டுருக்காங்க. பட் எனக்கு அதுதான் தெரியல. எனக்கு கனவுல அது மாதிரி வந்தது. ஆனால் எங்கேயோ ஆற்றுல தண்ணியில் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தது. இந்த கோவிட் டைமில் என்னோடய மாமனாருக்கு கொரோனா வந்தது. ஸோ அவருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வழியில் போனால் செக் போஸ்ட் பிடிச்சிப்பாங்க. ஸோ நான் இங்கே அஞ்சடி வழியில் வந்துட்டு முன்னாடியே இந்த ஊட்டமலை பக்கமே நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் குளிச்சுட்டு நீராடிட்டு தண்ணி எடுத்துங்க. அப்போ என்னோடய மச்சான்கிட்ட சொன்னேன். என்னோடய மச்சான் சும்மானா பொதியல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு விளையாட்டு வாக்கில் சொன்னார். அதுக்கு நான் என்னோடய அம்பாள் சிலை எனக்கு ரொம்ப நாள் கனவுல இருக்குது, அந்த அம்மன் சிலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு திடீர்னு எதுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. நம்ம தேடி பார்க்கலான்னு தேடினப்போ அங்கே சிலை கிடைக்கல. ஏமாற்றோம். என்னோடய மச்சான் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணி ஓட்டினாங்க. சரி கால் ஏறி உட்காந்து அழுந்துட்டே நான் ஏறி உட்காந்து நான் தான் கார் ட்ரைவ் பண்ணேன். போயிட்டே இருக்கிறப்ப சரி காவேரி வெளியிலே போயிடலாம், இப்போ என்ன ஏது போய் நம்ம இங்கேருந்து தானே போகிறோங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியே எனக்கு அந்த அம்பாள் அப்படியே காட்சி தராங்க. ஆற்றுல இருக்கிறது காவேரி நீங்கள் போயிருந்தால் தெரியும். ஒகேனக்கல் ஆறு தூரமாக இருக்கும். ரோடு கொஞ்சம் ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் நான் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கிறப்ப அந்த காட்சி தந்த அம்பாள் நான் உடனே சடனாக காரை நிறுத்திட்டு போகிறேன். குடுகுடுன்னு நான் போய் ஓடி பார்த்தா ஆற்றுல உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆற்றுக்குள்ளே இருக்கிற அம்பாள் எப்படி எனக்கு தெரியவா? அது கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சது. அது ஒரு அற்புதமான ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அம்பாள் பண்ண ஒரு விஷயம். இறங்குற என்னோட மச்சான் கேட்குற, ஏங்க மாமா காரை நிறுத்துறீங்க? இல்லை சிலருக்கு என்ன நீங்கள் பைத்தியமா அப்படின்னு திட்டுறான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சிரிக்கிறாங்க.
சரி இல்லை இப்போ எடுத்து காமிக்க பாரு அம்பாள் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லி சொன்னதுக்கு நம்பவே இல்லை. சரி விடுங்கடான்னு சொல்லிட்டு நான் இறங்கி போகிறேன். ஒரு 100 அடி 200 அடி இருக்கும் ரோடுக்கும் அந்த ஆத்தங்கரைக்கும். அப்புறம் இறங்கி போனால் அம்பாள் அப்படியே நான் கீழே தண்ணி உள்ள கை விடுறேன். அம்பாள் சிலை இப்படி அது ஒரு அதிசயம்தான். அந்த நொடி பொழுது நடந்த விஷயம். அப்படியே இந்த அம்பாள் வந்து தூக்கினேன். அப்படியே அந்த அம்பாள் அழகாக மேலே வந்தா. அது ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த அம்பாலை எடுத்துகிட்டு சரி ஊருக்கு வரலாம். ஆனால் வரத்துக்குள்ளே சரி எங்கள் மாமியார் வீட்டில் தானே நான் இருந்தேன். சரி எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வச்சப்போ எருமை ஓடி வந்தது. எங்கள் மாமியார் வந்து எருமையை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த எருமை வந்து இந்த சிலையை ஃபுல்லாக தடவந்த நாக்கால் நக்கி ஏதோ அந்த எருமை வந்து சாமியை வழிபடுற மாதிரி. அந்த எருமைக்கும் இந்த அம்பாளுக்கு என்ன ஒரு பூர்வஜம் தொடர்புன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு விஷயமும் நடந்தது. ஆனால் அங்கே இருந்தவங்க எருமை வந்து நக்கிருச்சு, சிலையை வைக்காத அது இதுன்னு சொன்னாங்க. என்னோட குருவும் வந்து கேட்டிருக்கு, சிலையை எங்கே ஆற்றுல கிடச்சிச்சோ அங்கே போய் விட்டுரு, அந்த சிலை வேணான்னு சொன்னார். ஆனால் என் குரு கூட ஒருத்தர் இருந்தார். அவர் வைக்கார உன்னை தேடி அந்த அம்பாள் வந்திருக்கா, அதனால் இவங்களை எடுத்துகிட்டு போய் நீ எங்கன்னா வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க. என் கடையிலே வைக்கலான்னா என்னோட கூட அடிக்கடிக்கு கடைக்கு வருவார், அவர் விட மாட்டாருன்னு. சரி எங்கள் நிலம் இப்போ இங்கே இருக்கிற நிலம் இது தான் ஒரு அதிசயமே. இங்கே வந்து இது மஞ்சள் தோட்டம். இங்கே 10 ஏக்கர் இருக்குது கடைசி வரைக்கும். இங்கே ஒரு புளியா மரம் இருந்தது. அந்த வீடு இருந்த இடம் அது ஆக்சுவலாக வீடாக இல்லை, கிணத்து டிட்டு புளியா மரம். அந்த புளியா மரத்துக்கிட்ட வந்து இந்த அம்பாலை வந்து நான் பிரதிஷ்டை பண்ணேன். ஏன்னா இங்கே தானே என்னோடய குரு வரமாட்டார். பிரதிஷ்டை பண்ணி நாட்கள் ஓடியது. இந்த அம்பாலே வந்து எனக்கு உத்தரவு தந்தா, எல்லா திருமேனிங்களும் எடுத்துகிட்டு வா, கடையில் வச்சுருக்கிற எல்லா கோவில் கட்டக்கூடிய நேரம் வந்ததுன்னு இந்த அம்பாள் வந்து எனக்கு சொன்னனால எல்லா திருமேனிங்களும் வண்டியில். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கார்த்திக், அவர் இறந்துட்டார். அவங்க தம்பி எல்லாரும் ஒவ்வொரு சிலையாக ஸ்கூட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேங்க. என்கிட்ட பணம் பற்றாக்குறப்ப எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சிலையாக அந்த மந்திட்டு மேலே வச்சு, உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் லாஸ்ட்டாக வீடியோவில் போடுறேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு சிலைகளாக இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு மந்திட்டு மேலே வச்சு நான் பட்ட கஷ்டம் எப்படி வெயிலில் மழையில் ஒரு பூஜைகள் எல்லாமே இப்பயும் அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஒரு பிள்ளை பிச்சு வச்சாலும் அது அந்த தெய்வம் ஏற்றுக்குவா. அதனால் என்ன சொல்ல, அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்பாள் உத்தரவு மூலியமாக தான் இந்த கோவிலே வந்து அமைஞ்சது. அதனால தான் அந்த தாயை வந்து நான் மூல தெய்வமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு குபேந்திர மூலையில் வந்து அந்த தாயை வந்து நான் பிரதிஷ்டை பண்ணேன். அடுத்து இவ்வளோ நேரம் சொன்ன கதைகள்னு சொல்கிறதில்ல, என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், நான் பெற்ற பாக்கியம் அனைத்தையும் தந்தவள் தான் இந்த தாய். நான் 7வது 8 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் இந்த அம்பாலே நான் வாங்கினேன். எவ்வளோ சண்டை எங்கள் வீட்டில். அப்பா கிட்டே நான் சூசைட் பண்ணுறா சொல்லி மிரட்டி இந்த அம்பாள் நான் கோழிராக வளர்ப்பாதை தான் விற்று அந்த காசில் வாங்கின சிலை. இந்த அம்மன் தான் எனக்கு ஸ்ரீ பச்சையம்மனை சொல்கிறோட நான் ஃபஸ்ட்டு நாகம்மனை வழிபட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கருமாரியை வழிபட்டேன். அதுக்கப்புறமா தான் என் குலதெய்வமான பச்சையம்மனை நான் வழிபட்டேன். ஆனால் 3 பேரையும் நம்ம எப்படி ஒரு சேராக வழிபடுறதுன்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப 3 தெய்வங்களும் ஒரே ரூபமாக அந்த சிலையில் வந்து ஐக்கியமாகிற மாதிரி எனக்கு காட்சி தந்தாங்க. அதனால் இந்த அம்பாளுக்கு ஸ்ரீ நாக கருமாரி பச்சையம்மன்னு பேரை வச்சு இந்த அம்பாளை நான் வழிபட்டு இருந்தேன். இவங்க தான் எனக்கு கனவுல சொன்னது எல்லாமே, இந்த கோவில் கட்ட உத்தரவு தந்தது எல்லாமே. ஊர் உலகத்தில் 1000 கோவில் இருக்கலாம், 1000 பேருன்னெல்லாம் குறி சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஏதோ ஒன்று, எல்லாரும் நல்லது தப்பு ஏதோ அவங்க இஷ்டம் போல் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஏதோ நான் கண்ட சின்ன வயசு கனவுலேருந்து நான் யார்கிட்ட டொனேஷன் வாங்கல, எதுவும் இல்லை. என் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாதிக்க இந்த கோவிலை வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குற தெய்வம் தான் மகாலட்சுமி. ஆக்சுவலாக நம்ம கோவிலை சுற்றி பார்க்கணுனாலே ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். பார்த்தீங்களா, பக்கமே இது கோவில் தான். கோவிலோட ஒட்டியே நெற்பயிர் சுற்றி அந்த பக்கம் ஏரிக்காவை வரும்.
சாமிங்க ஒவ்வொரு டைரெக்ஷனாக இருக்கிறனால நம்ம உள்ளே வெளியே வந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நான் கோவில் வந்து முழுசாக அமைக்கிறப்ப எல்லாமே உள்பக்கமாக இருந்தே சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி கோவிலை கட்ட போகிறேன். யோகா ஆஞ்சநேயர். அடுத்து தட்சிணாமூர்த்தியை பார்க்குறோம். நம்ம உள்ளே வந்து தான் பார்க்க முடியும். நம்ம உள்ளே போகிறப்ப நான் தட்சிணாமூர்த்தியை காமிக்கிறேன். அடுத்து சிவதுர்கா. நீங்கள் இது மூங்கில் மரம், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சிவதுர்கா காட்சி தராங்க. சிவதுர்கா இவங்களும் ஒரு அதிசயம்தான். எல்லா சிவன் கோவிலில் வந்து விஷ்ணு துர்கையை தான் பார்க்குவங்க. இந்த அம்பாலும் ஏன் நான் இதே ஒரே கதையை சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு தெய்வமும் எனக்கு நான் சிலை எடுக்கிறப்ப அவங்களே வந்து ஐக்கியமாகி அவங்களே இந்த சிலையை எடுத்துகிட்டு போ, நான் தான் அதில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த அம்பாலும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த அம்பாலமும் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணேன். இந்த கோவில் கடக்காலை கட்டினவர் வந்து விநாயகருக்கு வந்து ஒரு 11 நாள் விளக்கேற்றி பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லா சாமியும் சுற்றி வரப்போ வந்து இந்த அம்பாள் கிட்ட வந்து நின்று பிரார்த்தனை பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த அம்பாலோட கண் வந்து இயற்கையாகவே டக்குன்னு திறந்து மூடின மாதிரி காட்சி தந்தாங்களாம். நான் சிவன் கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அம்பாள் கண் திறந்துட்டாங்க, வாங்க பார்க்கலான்னு வரத்துக்குள்ளேயே கண்ணை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைசில் இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து பார்க்கல. அடுத்து மங்களத்தை தரக்கூடிய மங்களகர சனீஸ்வரன். சனீஸ்வரனாலே பயப்படுவாங்க, ஆனால் இந்த சனீஸ்வரன் வந்து மங்களகரமாக இருப்பாங்க. மங்களத்தை தரக்கூடிய மங்களகர சனீஸ்வரன் காட்சி தராரு. நான் சொன்ன மாதிரி பாருங்க, மும்மூர்த்திகளும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்கலன்னு சொன்னல, அந்த தட்சிணாமூர்த்தியை உள்ள பார்க்கலாம். இவங்களுக்கு அது இல்லை, ஏன்னா தட்சிணாமூர்த்தி நானே தான் எடுத்துட்டு வந்தேன். சுருங்க எல்லாருக்கும் நார்மலாக தெரியும், இங்கே இருக்கிற கல்களோ இல்லை கட்டடமோ ஒவ்வொரு துளியும் நான் பட்ட கஷ்டங்கள். எப்படி சொல்ல, ஒரு 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 கோவிலை கட்டத்துக்கே வந்து நம்ம 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னு ஆயிட்டு இருக்கோம். அந்த திருப்பணிகளை வந்து நம்ம செய்யறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்துடும். பட் ஆனால் அதையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த தெய்வம் என் தாய் தந்தா. அடுத்து காலபைரவர். இந்த காலபைரவரும் நான் நார்மலாக வாங்கிட்டு வந்த சிலை தான். ஆனால் இடையில் வந்து இந்த சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்கள். இந்த காலபைரவர் சிலை வந்து காற்றுல அடித்து கீழே விழுந்துருச்சா, இதை நம்ப முடியுங்களா? ஆனால் நான் பிக் அனுப்புகிறேன், அதோட ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். இந்த சிலை வந்து மலையில் வந்து காற்றடிச்சு கீழே சிலை வந்து கவிழ்ந்துருக்கு. கடக்காலேருந்து கீழே வந்துருச்சு. இந்த கடக்கால் வந்து தனித்தனியாக தான் இருந்தது. இப்போ தான் நான் எல்லாமே ஜாயின் பண்ணேன் ஒட்டுக்கா. ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனி கடக்கலாக இருந்தது. அது மாதிரி நான் மார்னிங் வந்து பார்த்தா சாமி சிலை வந்துருச்சு. எங்கே உடஞ்சிருக்குமா அபசகுணமாக போயிட்டுக்குமோன்னு அழுந்துட்டு ஓடி வந்து பார்த்தா ஒரு சின்ன பிசு இருக்கும் இந்த சிலையிலேருந்து ஓடையில். தெரியுதுங்களா? ஹைட்டு ஒரு 2 அடி 3 அடி இருக்கும். இவ்வளோ பெரிய சிலை கீழே விழுந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன மொக்கனா ஆயிருக்கும்ல. ஆனால் அப்படி ஆகலை. திருப்பி மறுபிரதிஷ்டை பண்ணேன். நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களும் எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க, எனக்கு தனியாக கோவில் கட்ட மாட்டியான்னு. தொல்லக்காதுன்னு சொல்கிற ஒரு நீர்வீழ்ச்சி அருகில் என்னோடய குருவோட நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வந்து அவர் கேன்சர் பேஷண்ட் எனக்கு தானமாக தந்துட்டார். தானமாக எழுதி தந்துட்டார். சுத்தக்கிரயமாக நான் பத்திரம் பண்ணிக்கிறேன். தானமாக தான் தந்தார், ஆனால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் சுத்தக்கிரயமாகவே பத்திரம் பண்ணியிருக்கேன். அந்த சொத்தில் தான் இப்போ வந்து நவகிரகங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலும் நான் அமைச்சிருக்கேன். ஒரே நேர்கோட்டில். அங்கேயும் பேஸ்மெண்ட் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. சிலையும் சாமி சிலையும் செஞ்சிட்டாங்க. நவகிரகங்கள் 9 நவகிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அவரவர்கள் சமேதரோட நவகிரக ஈஸ்வரரும் பஞ்சமுகி அம்பாலேவும் வழிபடுற மாதிரி அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர் பரப்பளவில்
அந்த நவகிரக கோவில் நவகிரக பீடம்னு சொல்லிட்டு ஆத்தங்கரை ஓரத்துலேயே அழகாக நீர்வீழ்ச்சி அருகில் வந்து அந்த கோவில் அமைச்சிருக்கேன். அதோட வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். என்னடா இவனுக்கு பொழப்பே இல்லை, கோவிலே கட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு கடவுள் தந்திருக்கிறது போதும். என்னோடய வாழ்க்கைக்கு நிறைவான செல்வங்களையும் வளங்களையும் அந்த கடவுள் தந்திருக்கா. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கடவுள் வந்து என்னை வச்சு நடத்துகிறோமோ இல்லை அடியேனை வச்சோ நடத்துகிறோன்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. எனக்கு தந்த பாக்கியத்தினால, எனக்கு கிடைச்ச பாக்கியத்தினால இந்த திருக்கோவில் பணிகளை வந்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நான் காயத்ரி தேவியை மட்டும் காமிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா அவங்களும் வெளிமுகமாக காட்சி தந்தாங்க. இந்த திருக்கோவிலை வந்து வெளிமுகமாக காட்சி தரக்கூடிய தெய்வங்கள் வந்து காயத்ரி தேவி, யோக ஆஞ்சநேயரும் சிவதுர்கா மட்டும்தான் வெளிமுகமாக காட்சி தருவாங்க, உள்ளிருந்து பார்க்க முடியாது. வேதங்களுக்கு அதிபதியான காயத்ரி தேவி. பார்த்தீங்களா, மும்மூர்த்தியும் ஒரே நேர்கோட்டில் காட்சி தருவாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பணம் பதவியும் தேவையில்லை, பொன்பொருளும் நாடவில்லை, முருகா உன் அருள் போதுமேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தந்த அந்த இறைவன்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம், இந்த கோவிலை வந்து நான் முழுமையாக முடித்து ஒரு குங்காபிஷேகம் பண்ணால் என்னோடய வாழ்க்கையோட கடனே தீர்ந்த மாதிரி. கூடிய சீக்கிரம் இந்த கோவிலோட திருப்பணியை நான் முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு சிலையும் தூரமாக இருக்கும். ஆனால் இந்த சிலைங்களுக்குள்ளேயும் சிலைங்க சுற்றியும் 44 பரிவார தேவதைகளோட மும்மூர்த்திகள் வந்து 4 ராஜகோபுரத்தோடு இங்கே காட்சி தர மாதிரி இந்த கோவில் திருப்பணி வந்து நான் செய்ய இருக்கிறேன். இங்கே தசமகா வித்யாக்கள், அவதாரங்கள், அஷ்டலட்சுமிகள் எல்லாம் இங்கே நம்ம இந்த திரு ஆலயத்துக்கு வந்தால் எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல நம்ம வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு பாக்கியமும் தந்துருவாங்க. நம்ம பெரிய பெரிய கோவிலுக்கு போயிருப்பேங்க, ஆனால் அந்த ஒரு அமைதி சூழ்ந்த நிலை வந்து இந்த திருக்கோவில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பாருங்கள் வாழைத்தோட்டம், அந்த பக்கம் கரும்பு. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டே கிணறு இருக்கும். இதே தான் நான் திருக்குளமாக பல்லான்னு இருக்கேன். கிணத்துல தண்ணி ரப்பாக இருக்கும். இப்போ வந்து இறைச்சிருக்காங்க, கரும்புக்கு இறைச்சினால இதை வந்து திருக்குளமாக மாற்றிடுவேன். கோவில் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. கிழக்கு முகமாக காட்சி தர மாதிரி. சுருங்க சொன்ன போனால் நம்ம இது மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு யாரும் அதிகமாக வர முடியாத ஒரு ஆலயங்கள், வெளிப்பாடு இல்லாத ஒரு ஆலயத்துக்கு வந்து நாமளே வந்து இந்த தெய்வங்கள் தான் நம்ம கை தொட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுற வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா சாமி வந்து நீங்கள் ஒரு மணிக்கு வந்தால் கூட நீங்களே யார் கேட்க போகிறாங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்கள் கையாலேயே பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணி நீங்கள் 1 மணிக்கூறும். நான் ரீசெண்டாக ஒரு வாட்டி வந்திருக்கப்ப ஒரு 11 மணிக்கு எதிர்ச்சியாக வந்தேன். ஒரு அம்மா வந்து வயசான அம்மா வந்து உட்காந்து சிவன்கிட்ட அழுந்தாங்க. ஆனால் அந்த அழக்கூடிய விஷயம் கஷ்டமானது தான். ஆனால் அவங்க மனக்குறையை தீக்கிற ஒரு கோவில் நட சாத்தி இருக்குன்னா கஷ்டம் தானே. ஆனால் இங்கே வெட்ட வழியில் தான். அதனால தான் மண்டபத்தில் வைக்கிற மாதிரி மேலே மேல்கூரை அமைக்கிறோம், மேல் விமானமும் கட்ட போகிறேன். அதனால தான் 4 மண்டபங்கள் இருக்கிற மாதிரி இந்த கோவிலை வந்து அமைச்சேன். எந்த நேரமும் நம்ம வரலாம். இப்போதைக்கு இவங்களுக்கு விமானங்கள் இல்லை, ஆனால் அந்த பஞ்சபூதங்களே இந்த கோவிலுக்கு வந்து விமானங்களாக இருக்காங்க. அந்த திருப்தியோடு இந்த கோவிலை வந்து நீங்களும் வந்து தரிசிக்கலாம்.
பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பா, பேசி பார்த்தா சரஸ்வதியா இருப்பா, எதிர்த்து நின்னா ஈஸ்வரியா இருப்பா. அவ சிரிச்சா சீதா தேவி, மொரச்சா கண்ணகி. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திரு